அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, இந்த தனிய நாள் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கும். கேலண்டர்லாம் கூட பார்த்தா இன்றைக்கி தனிய நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த தனிய நாள்னால் என்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்வது, இல்லை நம்ம வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தி கொள்வது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ராகு காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், மேலும் எனக்கு யமகண்ட நேரத்தில் எந்தெந்த விஷயம் செஞ்சால் நமக்கு சாதகமாக இருக்கும், குளிகை நேரத்தை வச்சு நம்மளோட எப்படி தீராத கடனை சரி பண்ண முடியும், ஸோ யமகண்ட நேரத்தில் எப்படி நம்ம அந்த மருந்து எடுத்துக்கும் போது எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தால் சீக்கிரம் குணமாகும், இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் பார்த்து பயன்பெறுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த தனிய நாள். ஸோ தனிய நாள்னால் என்ன அப்படின்னு, ஏன்னா தனிய நாள் என்பது என்னென்னாக்கா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயந்தான். ஏன்னா பட்சிகளுடைய கணக்குன்னுன்றதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு பட்சியும் பார்த்திங்கன்னா 2.5 நாழிகை பார்த்திங்கன்னா அதோட வேலையை செய்யும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் 5 விதமான பட்சிகள் இருக்குது. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் என்று இந்த மாதிரி 5 விதமான பட்சிகளை வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 விதமான பட்சிகளும் வலு இழக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தனிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை இந்த பட்சிகளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கரிநாளுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். நம்ம கரிநாள் எப்படி நவகிரக தன்மைகளுக்கு உண்டான ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லும் போது, கரினா கருப்பு. ஸோ அதை நம்ம பிளாக் டேன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இங்கிலீஷில். ஏன்னா இன்றைக்கி எல்லா விஷயம் ரொம்ப சொன்னோன்னா அது இன்றைக்கி ஏதோ ஒரு சூட்சமோ ரகசியம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நமக்கு அது புரிதல் இல்லை, அதனால் அது சூட்சமமாக இன்றைக்கி இருக்குது. ஸோ அதை நம்ம அறிவியல் பூர்வமாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடு. ஏன்னா கரிநாளில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பில்டப்லாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே போல் தான் இந்த தனிய நாள் என்பது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா பட்சிகளுடைய நிலையற்ற தன்மை, சீரற்ற தன்மை அந்த நேரத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் பஞ்சபட்சியோட தன்மைகளை கணிக்க முடியாது, இல்லை சீரற்ற தன்மையில் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பட்சியை வச்சு நிறைய பேர் பூஜைகள் பண்ணுவாங்க. பட்சியை வச்சு நம்ம என்னென்னாக்கா காகப்பட்சி, சில பேர் பார்த்திங்கன்னா காகம், வல்லூர் இந்த மாதிரி இருக்கும். நிலம் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா வல்லூரை சொல்லுவாங்க. நீர் சார்ந்த விஷயங்களுக்கு ஆந்தையை சொல்லுவாங்க. அதே போல் நெருப்பு சார்ந்த விஷயத்துக்கு காகம், காற்றுக்கு கோழி, ஆகாயத்துக்கு மயில், இந்த மாதிரியான எல்லா பட்சிகளுக்கும் உண்டு. இந்த பட்சிகள் எல்லாமே நமக்குள்ளே ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயமாக இயங்கிட்டு தான் இருக்குது. எனக்கு இந்த பட்சி அந்த பட்சின்லாம் சொல்லுவாங்க. எல்லாருக்கூடலையும் எல்லா பட்சிகளும் இருந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஒரு விஷயம் இப்போ இந்த பட்சியை வச்சு நிறைய பேர் பூஜைகள், மாந்திரிகம் இந்த மாதிரியான பூஜை விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த பட்சிகளால் ஏற்பட்டக்கூடிய தோஷம்னு இருக்குது. இந்த பட்சி தோஷம் என்பது வேறு. பட்சி தோஷம்னா நமக்கு இந்த குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, இந்த 1.5 வயசு வரையும் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த காற்றுப்பட்டால் ஒரு பட்சி தோஷம் வரும். அது வேறு. அது இப்போது பசங்க இந்த வாந்தி எடுப்பாங்க, இல்லை மோஷன் போகும்போது லூஸ் மோஷன் போகும், இது பட்சி தோஷம். அது வேறு, இது வேறு. சரிங்களா? ஸோ அதையும் இதையும் நம்ம மிங்கிள் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதனால் என்னென்னாக்கா இது பஞ்சபட்சி தோஷம் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபட்சியில் ஒரு பட்சி வலு இழந்திருக்கு, இல்லை அதனால் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாந்திரிகம் சார்ந்த உபாதைகள் பிரச்சனையில் சிக்கிறவங்க எல்லாமே இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் மூலியமாக தான் பிரச்சனையில் போய் மாட்டுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை, இந்த பட்சியோட விஷயங்களை சரி செய்வது, சீராக்குவதுன்னு சொல்லி நிறைய பூஜை முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் இந்த தனிய நாளில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா பட்சியை வலுவாக்குற விஷயமும் சரி, வலு இழக்கக்கூடிய விஷயமும் இந்த நாளில் பண்ணும்போது மிகுந்த பலனை கொடுக்கும். ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா தனிய நாள்னு சொல்லிட்டு அதை தனிமைப்படுத்திடுவாங்க. சரிங்களா? தனிய நாள்னால் அது ஏதோ தனியான நாள் அப்படின்ற மாதிரி தனிமைப்படுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தனிய நாள் என்பது பட்சிகளை சீரற்ற தன்மையில் இருக்கும், வலு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வலு கம்மியாக இருக்கும் போது நம்ம ஈஸியாக மாற்றிடலாம் இல்லையா? இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கரண்ட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னும் போது கரண்ட்டு பவர் ஷட் அப்போ நம்ம இபி வேலை பார்த்தோன்னா எப்படி ஈஸியாக இருக்கும் இல்லையா? கரண்ட் இருக்கும்போது நம்ம மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்போ நமக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்காக இருக்கும். அதே கரண்ட்டு பவர் ஷட் அப்போ பார்த்திங்கன்னா இபி மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம என்ன வேலை பார்க்கணுமோ ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லு. அப்போ இந்த பட்சிகள் செயல் எழுந்து இல்லை வலு குறையும் போது அந்த பட்சிகளுடைய தன்மையை நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர்கிட்ட சீரமைப்பது என்பது இலகுவான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் தனிய நாளில் இந்த பட்சி சாஸ்திரத்தை வச்சு அதோட பட்சியோட தன்மைகளை வலுவாக்குறதும்
வலு இழந்ததை சீராக்குவதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நல்ல சூப்பரான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே என்னுடைய குருநாதர்கள் எனக்கு காமிச்சு கொடுத்த வழிகள். ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா ஜோதிடத்தில் வந்து சில விஷயங்களை வந்து அப்படியே முற்றிலும் தவிர்த்துருவாங்க. ஐயோ இதுவா அலர்ஜி அப்படின்ற மாதிரி. ஒருத்தருக்கு அலர்ஜியாக இருந்தால் இன்னொருத்தருக்கு அது சாதகமான விஷயம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஹோட்டலில் போய் ஒரு ஃபுட்டு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 10 பேர் சாப்பிட்டோன்னா ஒருத்தருக்கு ஃபுட் பாய்சனாக இருக்கும். அப்போ இந்த உடம்பு ஃபுட்டு பாய்சனை ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்கள், ஃபுட் பாய்சன் சொல்லுவோம். ஃபுட்டு வந்து உங்கள் உடம்பு ஏற்றுக்கலன்றதான் விஷயம். மற்ற 9 பேருக்கும் ஏற்றுருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம அதை தான் பார்க்கணும். அப்போ ஃபுட்டில் தவறு கிடையாது. அந்த விஷயங்கள் அந்த உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு அலர்ஜியான நேரத்தில் சாப்பிட்ருப்பீங்க. அது உங்களுக்கு அலர்ஜி தன்மையை கொண்டு ஒரு ஒவ்வாமையை ஏற்பட்டிருக்கு என்பது தான் போச்சு. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயமே தவிர ஃபுட்டு. ஏன்னா 10 பேருக்கும் 10 பேருக்கும் பிரச்சனை வந்தால் தான் ஃபுட்டில் பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது உங்களுடைய உடம்பு அந்த உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற புரிதல் தான். ஏன்னா ஆன்மீகம் என்பது ரொம்ப நுட்பமான விஷயம். ரொம்ப மைன்யூட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு அந்த கோயில் போனால் ஆகாது, அந்த கோயில் போனால் ஆகாது, இது பண்ணால் ஆகும், அது பண்ணால் ஆகும் அப்படின்னு நாமளே பல விஷயங்களை ஃபிக்ஸேஷனுக்குள்ளே போயிடுறோம். ஸோ அதுவே இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை. ஸோ இந்த ஒரு தனிய நாளை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இந்த தனிய நாளை நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கோம். இது போன்ற நிறைய வீடியோஸை எங்கள் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது போய் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சூட்சமான விஷயத்தோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.